வணக்கம் guys, welcome and welcome back to my channel. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போவது இனிஷியல் ஸ்டேக்கிங் பூல் ஆஃபரிங் என்றால் என்ன என்று பார்க்க போகின்றோம். அதை பற்றி மேலதிகமாக தெரியணுமாக இருந்தால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போது இந்த சேனலுக்கு இதுதான் முதல் தடவை என்று சொன்னால் வெல்கம் டு மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பட் மறந்துடாமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோசனத்தை தந்தால் மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள். அப்போதுதான் யூடியூப் கூட இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு எடுத்து செல்லும் பொழுது அவர்களும் இதிலிருந்து பிரயோசனம் அடைந்து கொள்வார்கள். சரி, வாங்கள் என்று என் வீடியோக்குள் செல்வோம். இப்போது இனிஷியல் ஸ்டேக்கிங் பூல் ஆஃபரிங் என்றால் என்னென்னு கேட்டால் அதற்கான ஆன்சரை தருவதற்கு முன்னம் இந்த இனிஷியல் ஸ்டேக்கிங் பூல் என்பது ஒரு காலத்தில் வேறு மெத்தடாக கையாளப்பட்டன கிரிப்டோ கரன்சி வேர்ல்டில். அதாவது சொல்லுவார்கள் ICO இனிஷியல் காயின் ஆஃபர் என்று சொல்வார்கள், IDO என்று சொல்வார்கள். இப்போது வந்திருக்கின்ற ஒரு மெத்தட் தான் இந்த இனிஷியல் ஸ்டேக்கிங் பூல் ஆஃபர் என்பது. அதுவும் ஸ்பெசிஃபிக்கான இந்த கார்டோனா பிளாக் செயின் அல்லது கார்டோனா ஈகோசிஸ்டத்தில் வந்திருக்கின்ற ஒரு புது மெத்தடாகத்தான் இதை கருதப்படுகின்றன. இந்த இனிஷியல் ஸ்டேக்கிங் பூல் ஆஃபரிங் என்பது மற்ற ப்ராஜெக்டுகள் யூஸ் பண்ண முடியாது. ஒரு உதாரணமாக ஈதரை எடுத்துக்கொள்வோம், இல்லைன்னு சொன்னால் பொக்கா.டொட்டை எடுத்துக்கொள்ளலாம், பைனான்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் எல்லாம் அவர்களில் செய்யக்கூடிய ஃபண்ட் ரைஸ் மெத்தட் என்று பார்த்தால் இந்த IDO அல்லது ICO என்பது மட்டும்தான். ஆனால் கார்டோனாவில் கிரியேட் பண்ணக்கூடிய எந்த ப்ராஜெக்டும் அதற்கான ஒரு ஃபண்ட் ரைஸ் செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு இருக்கின்ற அட்வான்டேஜ் தான் இந்த இனிஷியல் ஸ்டேக்கிங் பூல் ஆஃபர் என்பது. இப்போது கார்டோனா என்பது அங்கு நீங்கள் செய்கின்ற இந்த இனிஷியல் ஸ்டேக்கிங் பூல் ஆஃபர்னால் உண்மையில் சொல்வது இது ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ஃபண்ட் ரைஸ் மெத்தட் என்று சொல்லுகின்றார்கள். அது என்ன என்று விளக்கி லேட்டராக சொல்லுகின்றேன். ஸோ இதுதான் இதன் மெயின் கான்செப்டாக இருக்கின்றது. ஒரு வேளை நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கார்டோனா ஈகோசிஸ்டத்தில் கிரியேட் பண்ணப்பட்டால் பாருங்கள், இப்போது இருக்கின்ற கார்டோனா ஈகோசிஸ்டம் என்பது இதில் பாருங்கள் பல ப்ராஜெக்ட்கள் வந்திருக்கின்றன. லெண்டிங் போரோவிங் அல்லது IDO ப்ராஜெக்ட் அல்லது கிராஃபிக் அல்லது குவாரி என்கின்ற அந்த டேட்டாபேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டேட்டா இல்லை டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச், வாலெட், ஒராக்கல், NFT, பேமெண்ட், ஸ்டேபிள் காயின் அண்ட் அதர் வே. அப்படிப்பட்ட ஒவ்வொரு ப்ராஜெக்டும் இந்த கார்டோனா ஈகோசிஸ்டத்தில் கிரியேட் பண்ணும் பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு ஆப்ஷன் இந்த இனிஷியல் ஸ்டேக்கிங் பூல் ஆஃபர் என்கின்ற ஒரு மெத்தட்டை யூஸ் பண்ணி அவர்கள் அதற்கான ஃபண்டை ரேஸ் பண்ண முடியும். இப்போது ஃபண்டை ரேஸ் பண்ண முடியும் என்று சொல்லும் பொழுது ஒரு ரியல் வேர்ல்டில் நடக்கின்ற ஒரு ஸ்டார்ட் அப் இதை பார்த்துக்கொள்வோம். அங்கு ஒரு பிஸ்னஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அதற்கான ஃபண்ட் தேவைப்படும் பொழுது அதுக்கு செய்கின்ற ஒரு மெத்தட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் நபர்களுக்கு போய் எங்களது ப்ராஜெக்டை நாங்கள் பிச் பண்ணுவோம். அப்போது அந்த இன்வெஸ்டர்கள் அது பிடித்திருந்தால் அதற்கான ஒரு ஃபண்டை ஃபியாட் கரன்சியில் தந்து சொல்லுவார்கள், உங்கள் கம்பெனியிலிருந்து எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் பெர்சன்டேஜான ஷேரை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லித்தான் அந்த பணத்தை தருவார்கள். ஒருவேளை காலப்போக்கில் அந்த பிஸ்னஸ் நல்ல சக்ஸஸ் ஆகும் பொழுது அதில் வருகின்ற ப்ராஃபிட் இருந்து சொன்ன பெர்சன்டேஜை அவர் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அதுதான் நார்மலாக ரியல் வேர்ல்டு நடக்கின்ற விஷயம். அப்படி தான் ஃபண்டையும் ரேஸ் பண்ணுகிறார்கள். காலப்போக்கில் அதுதான் கிக் ஸ்டார்டர் என்று சொல்லி அல்லது பே டு பே இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லி ஒரு மெத்தட் வந்திருந்தேன்னா அது ரியல் வேர்ல்டில் இருக்கின்றன. ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சியில் வந்திருக்கின்ற மெத்தட்டுக்கெல்லாம் ICO என்பது ஒரு காலத்தில் இருந்தன. அதுக்கப்புறம் ஐடியா ஆகி இப்போது இந்த இனிஷியல் ஸ்டேக்கிங் பூல் ஆஃபர் என்று சொல்கிறது. ICO என்பது இனிஷியல் காயின் ஆஃபர் என்று சொல்வது ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு முன்னமே அவர்கள் தங்களது ஒயிட் பேப்பர் அதுகளை செய்ததுக்கப்புறம் தங்களது ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வருவதற்காக தேவைப்படும் ஃபண்டுக்காக செய்கின்ற ஒரு மெத்தட் தான் அந்த மெத்தட். அதே மெத்தட் தான் இப்போது இந்த இனிஷியல் ஆஃபரிங் இதிலும் வந்து கொண்டிருக்கின்றன. அதை ஒரு வெரி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த கார்டோனாக்காக வருகின்ற ப்ராஜெக்டில் மட்டும்தான் அதை செய்ய முடியும். இப்போது இனிஷியல் ஸ்டேக்கிங் பூல் ஆஃபரிங் என்ன என்று நீங்கள் என்னை கேட்டால் இது சொல்லியிருப்பது என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஃபண்ட் ரைஸ் மெத்தட் ஆன் கார்டோனா ஈகோசிஸ்டத்தில் வருகின்ற ப்ராஜெக்டாக வருகின்ற ஒரு மெத்தட்டாக இருக்கின்றன. அதாவது ஒரு ஏடா என்கின்றது தான் இந்த கார்டோனா ப்ராஜெக்டின் டோக்கனின் பேர். அதை நீங்கள் ஒரு வேளை ஹோல்ட் பண்ணி வைத்திருந்தால் அந்த டோக்கனை அவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு பூலிலும் நீங்கள் ஸ்டேக் பண்ண முடியும் உங்கள் காயினை. அப்படி ஸ்டேக் பண்ணும் பொழுது அதற்கு நார்மலாக இப்போது இருக்கின்ற மெத்தட் ஏதாவது ஒரு பூலில் நீங்கள் ஸ்டேக் பண்ணினால் அதற்கு ஒரு வருடத்துக்கான ஒரு சின்ன அமௌண்ட்டை உங்களுக்கு ஒரு ரிவோர்ட்டாக தருவார்கள். அந்த ரிவோர்ட்டை உங்களுக்கு தராமல் அந்த வேல்யூக்கு ஏற்ற சேம் அமௌண்ட் ஆஃப் காயினை நீங்கள் எந்த ப்ராஜெக்டுக்காக ஸ்டேக் பண்ணுகின்றீர்களோ அந்த காயினை உங்களுக்கு தருவார்கள். ஒரு உதாரணமாக பார்ப்போமானால் குவைட் ரீசனாக நான் ஒரு ப்ராஜெக்டை பற்றி சொல்லியிருந்தேன், மெல்ட் என்கின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று. இவர்களும் செய்தது இந்த ஸ்டேக்கிங் அதாவது இனிஷியல் ஸ்டேக்கிங் பூல் ஆஃபர் என்கின்ற ஒரு ஆப்ஷனை தந்திருந்தார்கள். அது ஸ்டார்ட் பண்ணியது ஜூலை 1 செய்திருந்தார்கள். இந்த டிசம்பர் 8 முடித்திருந்தார்கள். இவர்கள் சொல்லுகின்ற அந்த பூலில் நாங்கள் ஸ்டேக் பண்ணும் பொழுது 32 எப்போச் அதாவது சொல்லியிருந்தார்கள். எப்போச் என்பது ஒவ்வொரு 5 நாளும் தான் ஒரு எப்போச் ஆகும்.
எவ்ரி 5 டேக்கு அப்புறம் வருகின்றதைத்தான் எப்போச்சுன்னு சொல்வார்கள். அப்போது அந்த 5 நாளுக்கு ஒருக்கான ஒரு சின்ன ரிவோர்ட்டை தருவார்கள். அப்படி நீங்கள் செய்திருந்தால் மொத்தமாக 32 எப்போ செய்திருந்தார்கள். நியர்லி ஆல்மோஸ்ட் 3 மந்த் நினைக்கின்றேன் அவர் செய்திருந்தார்கள். இப்போது அங்கு அவர்கள் கொடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஏடா டோக்கனை அவர்கள் சொல்லுகின்ற பூலில் நீங்கள் ஆட் பண்ணும் பொழுது அதற்காக தருகின்ற அந்த ஏடா ரிவோர்ட்டை தாங்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு ஈக்குவலான சேம் அமௌண்ட் ஆஃப் மெல்ட் டோக்கனை உங்களுக்கு ரிவோர்ட்டாக தந்திருந்தார்கள். இப்போது மெல்ட் என்பது இதை வாங்கணுமாக இருந்தால் நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சிலும் வாங்க முடியாது. அதே மாதிரி ஒரு இனிஷியல் காயின் ஆஃப் ரோ எங்கும் வாங்க முடியாது. ஒரே ஆப்ஷன் இப்போது இருக்கின்றது அவர்கள் எடுத்த அந்த ரிவோர்ட் மட்டும்தான். ஸோ ஒரு வேளை இவர்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணும்பொழுது உண்மையில் ரிவோர்ட்டாக ஏர்ன் பண்ணியிருக்கின்ற கோயின்களின் வேல்யூ ஹையாக கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன சொன்னால் இவர்களின் டோட்டல் கோயின் பார்ப்பீர்களானால் 4 பில்லியனாக இருக்கின்றன. அப்படி இருக்கும்பொழுது 4 பில்லியனும் சர்க்குலேஷனில் வரப்போவதில்லை, குறைவாகத்தான் இருக்க போகின்றன. அதனால் எடுக்கின்ற ரிவோர்ட்டின் ஒரு கோயினின் ப்ரைஸ் $1 கூட போவதற்கான வாய்ப்பு கூட இருக்கின்றன. அதனால் தான் இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கார்டனாவில் வருகின்ற ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கும் கூடுதலாக இந்த இனிஷியல் ஆஃபரிங் பூல் என்கின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி தங்கள் ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுவதற்கான ஃபண்டை ரேஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பாக இருக்கின்றது. இப்போது அதைத்தான் இவர்கள் இந்த டீட்டெயிலாக எழுதியிருக்கின்றார்கள். அதை வேணுமென்று சொன்னால் இந்த எனது லிங்கில் போட்டு விடுகின்ற டிஸ்கிரிப்ஷனில் அதை போய் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். ஸோ அதற்காக நான் யூஸ் பண்ணுகின்ற வாலெட் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் டிலோரஸ் மெயின்நெட் என்கின்ற ஒரு வாலெட், அதை லிங்கையும் போட்டு விடுகின்றேன். அதே மாதிரி இன்னொரு வாலெட் கூட இருக்கின்றன, அங்கு போடும் பொழுது அதை யூஸ் பண்ணி செய்யலாம். எதற்காக இவர்கள் இதை சொல்லியிருந்தார்கள், இந்த ரிஸ்க் ஃப்ரீ என்று சொல்லியிருக்கின்றார்கள். பாருங்கள், ரிஸ்க் ஃப்ரீ ஃபண்ட் ரைஸ் மெத்தட் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கான காரணம் என்னென்று பார்த்தீர்களானால், நார்மலாக ஒரு டோக்கனை வாங்கி வைத்திருக்கும் பொழுது அதை நீங்கள் ஸ்டேக் பண்ணுவீர்களானால் அப்போது உங்கள் வாலெட்டில் இருந்து உங்கள் முழு டோக்கனும் எடுத்து சென்று அவர்கள் சொல்லுகின்ற அந்த பூல், அதாவது ஒரு சர்வராக இருக்கலாம் அல்லது அந்த இடத்துக்கு சென்ட் பண்ணி விடுவார்கள். அவர் சொல்லுகின்ற வாலெட் அட்ரஸுக்கு சென்ட் பண்ணி விடுவார்கள் அந்த ஃபண்டை. அப்படி போகும் பொழுது உங்கள் வாலெட்டை விட்டு வெளியே போய்விட்டது உங்கள் கோயின். ஒருவேளை காலப்போக்கில் அந்த போட்ட பூக்கள் இல்லாமல் போகலாம், அவர்கள் கூட களவாடி கொண்டு போக முடியும். அப்படி செய்யும் பொழுது உங்கள் டோக்கனும் இல்லாமல் போய்விடும். அதனால் நீங்கள் இன்டையர் டோக்கனை கூட நீங்கள் லாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. ஆனால் இங்கு இருக்கின்ற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் வாலெட்டை விட்டு வெளியே உங்கள் டோக்கன் வெளியில் போவதில்லை. ஒரு பூலில் அவர்கள் சொல்லி ஸ்டேக் பண்ண சொல்லும் பொழுது அதை செலக்ட் பண்ணி அதை போட்டால் கூட உங்களது மொத்த டோக்கனும் உங்கள் வாலெட்டில் தான் இருக்க போகின்றன. ஆனால் அதில் ஏர்ன் பண்ணுகின்ற அந்த ரிவோர்ட்டை தான் நீங்கள் லாஸ் பண்ணுவீர்கள். ஒரு உதாரணத்துக்கு 1000 ஏடா டோக்கன் வைத்திருக்கீங்க, அதை ஒரு சொல்கின்ற பூலில் போடும்பொழுது நீங்கள் போட்ட அந்த 1000 டோக்கனும் உங்கள் வாலெட்டிலே தான் இருக்க போகின்றது. அதனால் ஒரு வேளை காலப்போக்கில் அவர்கள் நீங்கள் எடுத்த அந்த ரிவோர்ட்டுகளை எடுத்துக்கொண்டவர்கள் போனால் கூட உங்களது 1000 மெயின் டோக்கன் உங்கள் வாலெட்டு தான் இருக்க போகின்றன. ஸோ அதை நீங்கள் லாஸ் பண்ண மாட்டீர்கள். அதைத்தான் அவர்கள் சொல்கின்றார்கள் ரிஸ்க் ஃப்ரீ ஃபண்ட் ரைஸ் மெத்தட் என்று சொல்கின்றார்கள். ஒரு உதாரணத்துக்காக ஒரு ஈதா அல்லது மேபி பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின், பொக்காடோட் அல்லது மெட்ரிக்ஸ் எனி அதர் ப்ராஜெக்டை நீங்கள் ஸ்டேக் பண்ணும் பொழுது அந்த டோக்கனில் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் நீங்கள் போட்டுகின்ற முழு டோக்கனையும் நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது தான் இங்கே அவர்கள் சொல்ல வருகின்ற முக்கியமான விஷயம். ஸோ அதனால் தான் இது ஒரு மோஸ்ட் சேஃபான மெத்தடாக ப்ராஜெக்டும் ஃபண்டை ரைஸ் பண்ண முடியும். அதே சமயம் இன்வெஸ்ட் பண்ணுகின்ற நபர்களின் கோயின் கூட சேஃப்டாக இருக்கும் என்பது தான் ஒரு கருத்தாக இருக்கின்றன. அந்த வகையில் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விடுகின்றேன். உங்களிடம் ஒரு 1000 ஏடா டோக்கன் வைத்திருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நான் குவைட் ரீசனாக கூட ஒரு வீடியோ சேர்ந்தேன், ரெய் நெட்வொர்க் என்கின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று. இந்த ப்ராஜெக்ட் இப்போது அவர்களும் ISPO, அதாவது இனிஷியல் ஸ்டேக்கிங் பூலில் விட்டிருக்கின்றார்கள். அது கூட நான் கூட ஸ்டேக் பண்ணியிருக்கின்றேன். இவர்கள் டோட்டல் கோயின் என்று பார்ப்பீங்களானால் 4 I think it's around 4 let me see tokenomic wise, 406 மில்லியன் டோக்கன் மட்டும்தான். இப்போது சர்க்குலேஷன் இருப்பது 33 மில்லியனாக இருக்கும் பொழுது கூட இவர் சொல்லுகின்ற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்களை நீங்கள் ஸ்டேக் பண்ணும் பொழுது உண்மையை நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயம் என்று பார்ப்பீர்களானால் ஒவ்வொரு 171 ஏடா டோக்கனுக்காக அவர்கள் ஒரு இந்த ரேட் டோக்கனை தருகின்றார்கள். அவர் சொல்லியிருக்கின்ற பூல் கூட இருக்கின்ற அந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக ஏற்கனவே போட்டிருக்கின்றன, அதை போய் பாருங்கள். ஒருவேளை இதில் தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி இருப்பீர்கள் ஆனால் இந்த 1000 டோக்கனில் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் என்பதை ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்து விடுவோம். அப்படி செய்யும் போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ இதுக்கு முதல் தேவைப்படுவது உங்களுக்கான ஒரு வாலெட் தேவைப்படும். அதுதான் டிலோரியஸ் மெயின்நெட் என்கின்ற வாலெட், அல்லது அதுக்கான ஆப்ஷன் இதில் சொல்லியிருக்கிற வாசி பார்த்துக்கொள்ளுங்கள். இல்லைன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கி இந்த 1000 எத்தனை டோக்கன்களிடம் இருக்கின்றதோ அதை இந்த
வாலெட்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ண வேண்டும். ஸோ அப்படி சென்ட் பண்ணும்பொழுது அந்த கோயின்கள் எல்லாமே உங்கள் லோக்கல் கம்ப்யூட்டரில் இருக்கின்ற வாலெட்டில் தான் இருக்க போகின்றன. இப்போது சில வேளைகளில் இந்த மெல்ட் என்பவர்கள் சொல்லியிருந்தார்கள் 100% ஸ்டேக்கிங் பூலிங் சொல்லியிருந்தார்கள், 50% சொல்லியிருந்தார்கள். அதன் அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% என்று சொன்னால் இந்த தருகின்ற ரிவார்ட் 100%, ஏதாவது 1000 ஏடா டோக்கனை நீங்கள் ஸ்டேக் பண்ணும் பொழுது அதற்கான ஒரு ரிவார்ட் இருக்கின்றன, ஏடாவில் எவ்வளவு தருவார்கள் சொல்லி அந்த முழு 100%ஐயும் இந்த மெல்ட் பீப்புள் வந்து எடுத்து விட்டு அதற்கு ஈக்குவலான அமௌண்ட் ஆஃப் மெல்ட் டோக்கனை உங்களுக்கு ரிவார்ட்டாக தருவார்கள். சில வேளைகளில் இன்னொரு பூல் இருக்கின்றன, 50% பூல்னு சொல்லுவார்கள். அப்போது 50% ஆஃப் அதன் வேல்யூவை உங்களுக்கு மெல்ட் டோக்கனாக தந்துவிட்டு 50% ஏடாவில் உங்களுக்கு ரிட்டர்னாக தருவார். ஸோ சில பேர் அதை கூட செய்வார்கள். நான் செய்யும் பொழுது 100% சொல்லியிருந்தேன். சொன்னால் எனக்கு ஏடா டோக்கன் எடுப்பதை விட இந்த மெல்ட் டோக்கனை எடுக்கும் பொழுது காலப்போக்கில் அது ஒரு பெரிய க்ரோத் ஆகி பெரிய கெயின் எடுத்து தரும் என்ற ஒரு நம்பிக்கையில் அப்படி செய்திருந்தேன். ஸோ அது கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளலாம் என்ன மாதிரி செய்யலாம் என்பது. இப்போது இப்படி இருப்பதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸாம்பிளில் 1000 டோக்கன் வச்சுக்கணும் ஏடா. இதை 100% பூலில் நீங்கள் ஸ்டேக் பண்ணி ஒருவேளை இந்த ரேயை ஏர்ன் பண்ண போறீர்களாக இருந்தால் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எப்ரோச் என்பது வந்து 5 டேயாக சொல்லுகின்றார்கள். ஒரு வருடத்தில் ஆல்மோஸ்ட் 73 5 டேஸ் தான் இந்த இதாக வரப்போகின்றன. சொன்னால் ஒரு எப்ரோச் 5 டே என்று பார்த்தால் 365 நாளில் 73 5 டேஸ்களாக இருக்க போகின்றன. இப்போது இயராக இந்த ஏடாவுக்காக கொடுக்கின்ற ரிவார்ட் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் APY என்று பார்ப்போமானால் 5.43 இருக்கின்றன. அதன் அர்த்தத்தின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உண்மையில் 1000 டோக்கனை நீங்கள் ஸ்டேக் பண்ணியிருந்தால் ஒவ்வொரு 5 நாளும் 0.73 ஏடாவை உங்களுக்கு ரிவார்ட்டாக தருவார்கள். ஒரு வருடத்தில் 54.3 ஏடா டோக்கனை உங்களுக்கு ரிவார்ட்டாக தருவார்கள். இப்போது 54 டோக்கன் ஒரு வருடம் என்று சொல்லும் பொழுது $77 worth இருக்கின்றன. இன்றைய பிரைஸ் படி பார்ப்போமானால் என்று சொன்னால் ஒரு கோயின் இன்றைய பிரைஸ் வந்து $1.42 இருக்கின்றது ஏடா டோக்கன். அதே மாதிரி ஒவ்வொரு 5 நாளும் வேல்யூவாக எடுக்கின்றது 0.73 ஏடா என்பது வந்து $1.05 இருக்கின்றன. காலப்போக்கில் இந்த அமௌண்ட் கூட கூடலாம். பட் இப்போதைய கருத்துக்கு இதாக இருக்கின்றன. இப்போது என்ன நடக்கும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஏடா ரிவார்ட்டாக தருவார்கள் ஒரு வேளை நீங்கள் ரெண்டமான ஒரு பூலில் நீங்கள் ஸ்டேக் பண்ணியிருந்தால். அதே சமயம் இந்த மெல்ட் ISPO அல்லது ரே ISPOவில் ஸ்டேக் பண்ணி இருந்தால் அவர்கள் செய்யப்போவது என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 100% பூலில் ஸ்டேக் பண்ணியதனால் இந்த 0.73 ஏடாவை 5 நாளுக்கு ஒருக்கா தருவதை விட அவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கு எவ்வளவு வேல்யூயோ அதே வேல்யூயான இந்த ரே டோக்கனை உங்களுக்கு தரப்போகின்றார்கள் ரிவார்ட்டாக. ஸோ காலப்போக்கில் நடக்கும்னு சொன்னால் இதன் ப்ரைஸ் கூடும் பொழுது அதை விற்று நீங்கள் பணமாக்கிக் கொள்ளலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளின் படி ஒரு 177 இவர்களின் கேல்குலேஷன் டிஃப்ரெண்ட், அதே மாதிரி இவரின் கேல்குலேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கின்றது எவ்வளவு டோக்கன் தருவாருன்னு சொல்லி. அந்த உதாரணத்துக்கு பார்ப்போமானால் உங்களோட 1000 டோக்கன் இருக்குமென்னு சொன்னால் 1000 டிவைட் பை சொல்வது வந்து ஒவ்வொரு 171 ஏடா டோக்கன் ஸ்டேக் பண்ணியதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா காயினை தருவார்னு சொல்லுகின்றார்கள். ஸோ 171 பிரிப்போமானால் ஒவ்வொரு 5 நாளும் இவர்கள் வந்து 5.84 எக்ஸ்ட்ரா டோக்கனை உங்களுக்கு தருவார்கள். இப்போது டோக்கனுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் மேக்ஸிமம் வந்து 406 என்பதனால் இது உண்மையில் $1 இந்த டோக்கன் அடைந்தால் 406 மில்லியனாக இருக்க போகின்றன. $2 ஆனால் ஆல்மோஸ்ட் $800 மில்லியன் இருக்க போகின்றன. ஒருவேளை $3 வந்ததுன்னு சொன்னால் over 1 பில்லியனாக இருக்க போகின்றன. ஆனால் இந்த டோக்கன் என்பது வந்து என்னை பொறுத்தமட்டில் பாருங்கள் 12 டிஃப்ரெண்டான ப்ராஜெக்ட் இருப்பதனால் மேபி இது கூட ஒரு $3 அடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற. ஒரு வேளை $3 அடைந்து என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 5.84 என்பது வந்து 3ஆல் பிரிப்போமானால் ஒவ்வொரு 5 நாளும் உங்களால் 17.54 worth-ஆன டோக்கனை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். காலப்போக்கில் அதை கூட ஏனாகி தரலாம். இது கூட ஜஸ்ட் எனது கேல்குலேஷன் படி நான் சொல்லுகின்றேன். இது நடக்காமல் கூட போகலாம். பட் இதை ஒரு எக்ஸாம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்காக இந்த நம்பராக இருக்கின்றது. ஸோ இப்படித்தான் உண்மையில் இந்த ISPO என்பது ஒர்க் பண்ணுகின்றன. உண்மையில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வருங்காலங்களில் நல்ல ப்ராஜெக்ட் வந்தால் இதில் பாருங்கள், இது சொல்லியிருக்கின்ற இனிஷியல் ஸ்டேக்கிங் பூல் ஆஃபரில் வரக்கூடிய ப்ராஜெக்ட் என்று பார்ப்போமானால் கரண்டாக ரன் பண்ணிக்கின்ற ப்ராஜெக்ட் என்று பார்ப்போமானால் இந்த மெல்ட் என்கின்ற அந்த ப்ராஜெக்ட் இதுவரை நடந்தது, அது எக்ஸ்பயர் ஆகிவிட்டன. இப்போது ரே என்கின்ற ப்ராஜெக்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், அது நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் சண்டே ஸ்வாப் என்பது வந்து எனது ஒன் ஆஃப் த ஹைப்பான ப்ராஜெக்டாக இருக்கின்றன. அது இன்னும் ISPOவில் வரவில்லை, பட் கூறிய சீக்கிரம் இது கூட இனிஷியல் ஸ்டேக்கிங் பூல் ஆஃபரில் வரப்போகின்றன. அதில் கூட நீங்கள் போட்டு இந்த காயினை ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் சில அதர் நியூ ப்ராஜெக்ட்கள் கூட இருக்கின்றன. நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்து கொள்ளலாம். இப்போது இருக்கின்ற டாப் 3 என்று பார்த்தால் இந்த 3 தான். ஸோ இப்படி வருங்காலங்களில் இனி வருகின்ற புது ப்ராஜெக்ட்கள் இருந்தால்
அந்த ப்ராஜெக்டில் கூட இப்படியான ஒரு மெத்தட்டை யூஸ் பண்ணி அவர்கள் ஃபண்டை ரேஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. ஸோ நீங்கள் கீப் ஐ பண்ணிட்டு இருங்கள், ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வருகிறதான்னு சொல்லி. அப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து நல்ல ப்ராஜெக்டாக இருந்தால் நீங்கள் இதை ஸ்டேக் பண்ணும் பொழுது 0% ரிஸ்க் மட்டும் இல்லாமல் இந்த டோக்கனை ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். அதன் மூலம் சில வேளைகளில் மல்டிபிள் ஈவன் ஹை ப்ரைஸை கூட ஒரு 100x மேபி 200x ஈவன் 1000x எடுக்கக்கூடிய ப்ராஜெக்டில் எடுத்தால் கூட அந்த கோயினை விற்று பணமாக்கி கொள்ள முடியும். ஸோ இப்போது இருக்கிற டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடியோ என்பது என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் லான்ச் பேட் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே கான்செப்டை இவர்கள் வேறு மெதட்டாக செய்கின்ற ஒரு வழி தான் இது. இப்போது நான் நினைக்கின்றேன் இந்த ISPO என்றால் என்னென்று விளங்கியிருக்கும் நினைக்கின்றேன். அப்படி விளங்கவில்லைன்னு சொன்னால் கூட கமெண்டில் போடுங்கள். அது மட்டுமில்லாமல் மேக் ஷுவர் இந்த வீடியோ செய்வதற்கான காரணம் காலப்போக்கில் ஒவ்வொரு நாளும் அதாவது இந்த க்ரீன் எவர் சம்பந்தப்பட்ட டாப்பிக்கான வீடியோ செய்வதற்கான ஒரு பிளான் இருக்கின்றன. அதன் அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சியில் இருக்கின்ற டெர்மினாலஜியாக இருக்கக்கூடிய சில இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஒரு வீடியோவாக செய்து விட போகின்றேன். அது செய்வதற்கான காரணம் என்ன சொன்னால் எத்தனை காலம் போனாலும் புதுசாக வருகின்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் இப்படியான கொஷன் இருக்கலாம். ISPO என்று சொல்லும் பொழுது இது என்ன என்று கேட்கலாம். அப்படி கேட்கும் நபர்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமாக இருந்தால் இந்த வீடியோ அதுக்கான ஆன்சரை கொடுக்க போகின்றன. இப்படிப்பட்ட வீடியோ நான் தொடர்ந்து செய்வதனால் நீங்கள் மறந்துடாமல் இந்த வீடியோவை மற்ற இடங்களையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு உதாரணத்துக்கு புதுசாக வருகின்ற கிரிப்டோ கரன்சியில் வருகின்ற நபருக்கான தேவைப்படும் இந்த கிரிப்டோ கரன்சி சம்பந்தப்பட்ட டெர்மினாலஜிகள் தேவைப்பட்டால் எனது சேனலை சஜஸ்ட் பண்ணிவிடுங்கள். அப்போது அவர்கள் வந்து ஜாயின் பண்ணும் பொழுது அதற்கான ஆன்சர்களை அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இது தொடர்ந்து வரப்போகின்றன. அதனால் தான் இந்த வீடியோவை கூட நீங்கள் ட்விட்டர் அல்லது டெலிகிராம் அல்லது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் அந்த இடங்களிலும் இதை கொண்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி ஷேர் பண்ணும்பொழுது அவர்கள் இந்த வீடியோவை பார்த்து இதிலிருந்து பிரயோசனம் அடைந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றேன். எனவே காய்ஸ், ஐ ஹோப் இது ஒரு வேல்யூபிளான வீடியோவாக இருந்து நம்புகின்றேன். அப்படி இருந்தால் மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்கள். இதுவரையும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காட்டிக்கு அதையும் செய்யுங்கள். நான் உங்களை என்னோட வீட்டை சந்திக்கின்றேன். அண்ட் குட் பை.